கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் இந்த தின தியானத்தை அழகாக ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூபில் ஏற்றி அனுப்புகிற தம்பி பிரவீனுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நன்றி சொல்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்களும் ஒரு காய் செபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ரோமருக்கு எழுதின கடிதம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேக மக்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் மகிழ்ச்சியிலே திளைக்கிற மக்கள், எதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு வெற்றியின் அலங்காரத்துல அடியெடுத்து வைத்து நிறைவுகளை காண்கிற மக்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் கடினப்பாடுகளை சுமந்து நாம் பார்க்க முடியாது. அவர்கள் இறைவனிடத்துல வைத்திருக்கிற பற்றுதல் வெற்றியான காரியங்களை தரும் என்று சொல்லுவார்கள். ஒருவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்தவர்கள் வீட்டில பிறந்தாலும் பிரியாணி, மரித்தாலும் பிரியாணி. எந்த ஒரு சூழலிலும் இதை விட்டு சிறப்புகளை அவர்கள் காண்பதில்லை என்று சொல்லி. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? வாட் வி கேன் கால் த கிங்டம் ஆஃப் காட் என்று சொன்னால், இது புசிப்பும் குடிப்பும் அல்ல. இது புசிப்பும் குடிப்பும் அல்ல. இறை அரசு என்பது இறைவனுக்கு உகந்த காரியங்களை தேடுவது, இறைவனை வாழ்க்கையிலே மையப்படுத்தி இறை நோக்கங்களை நிறைவேற்றுவது. அது நீதியும் சமாதானமுமாய் இருக்கிறது. பாருங்கள், நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய உள்ளிந்திரியங்கள் நீதி செய்ய வேண்டும் என்கிற ஏக்கம் வர வேண்டும். எனக்கு பொருளாசையிலே என்னை விற்று போடக்கூடாது, பதவி ஆசையிலே என்னை விற்று போடக்கூடாது. என் தேவனை நீதி செய்வதற்காக இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். இறைவனுடைய நீதி எதுவோ பட்சபாதம் இல்லாத நீதியை இந்த சமூகத்துல நான் நடப்பிக்க வேண்டும். நான் திருப்பணியில இருந்தாலும் சரி, சமூக பணியில இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் நீதிபரர். என் வாழ்க்கையும் என் வார்த்தையும் நீதியை பிரதிபலிக்கிற ஒன்றாய் காணப்பட வேண்டும். நான் சந்திக்கிற மக்களிடத்துல கடுமையான சொற்கள் அல்ல, சமாதானத்தின் சொற்களை நான் பிரதிபலிக்க வேண்டும். அந்த சமாதானத்தின் சொற்கள் மக்களை இறைவனுக்கு நேராக நடத்துகிற ஒன்றாய் காணப்பட வேண்டும். பாருங்கள், இங்க சொல்லுகிறது பாருங்க, சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாய் இருக்கிறது. என்னுடைய இந்த உணவுகள் எல்லாம் அற்று போனாலும், எனக்கு மந்தையில் கிடைகள் அற்று போனாலும், முதலற்று போனாலும், என் தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன்கிற வார்த்தையை போல இறைவன் தருகிற சந்தோஷத்தின் பரிபூர்ணத்திலே காணப்பட வேண்டும். யோபு சொல்லுகிறார், யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது, எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவருக்குள் இறையரசை புரிந்தவனாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். இன்றைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களை சாதித்து வருகிற நீங்களும் நானும் எதை இறையரசு என்று நம்புகிறோம்? உலக பொருட்களையா அல்லது ஆன்மீக தெளிவுள்ள நீதியையா? ஆண்டவர் அந்த நீதியிலே நாம் அடியெடுத்து வைக்க விரும்புகிறார். அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அரசை தேடுகிற பிள்ளைகளாக, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து நிறைவுகளை காண்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த தபசு காலங்களின் மேன்மைகளை நாங்கள் பெற்று பிரதிபலிக்க உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.